தப்புடா. அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அந்த ரிப்போர்ட்டர் வண்டியில மண்ணெளி போடுறது ரொம்ப தப்புடா. என்னடா பெரிய தப்பா கண்டுபிடிச்சிட்ட? அவன் நம்மளை ஏமாத்தலாமா? அவன் சொல்றது நியாயம் இருக்குல்லடா. அவன் ரோட போய் பேட்டி எடுக்கிறவன். நம்ம ஒரு பொண்ணோட அட்ரஸ் கேட்டா தெரியலன்னு சொன்னா அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என்னடமோ பேசி நம்மளை இழுத்தடிச்சு ஏமாத்தலாமா? நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட அந்த பாருக்கு வந்தேன் தெரியுமா? அந்த பொண்ணை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க போறேன், சீக்கிரமே அவளை சந்திக்க போறேன்னு ஆசையோட வந்தேன். நான் சீரியஸா அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், அவன் அதை பத்தி அலட்டிக்காம பேசுறான். எப்படி இருக்கு எனக்கு? அவன் என்ன இன்சல்ட் பண்ணி பேசுனது கூட எனக்கு கோவம் இல்ல. ஆனா அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ற மாதிரி அலட்சியமா பேசுறான். அதுதான் என்னால தாங்க முடியல. அன்பு, நான் ஒன்னு சொன்ன கோவிச்சுக்க மாட்டேன்ல. சொல்லு. இப்பவே அந்த பொண்ணு மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. ஒரு வேளை நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருந்தா என்றா பண்ணுவ? நோ நோ, கல்யாணம் நடந்திருக்காது, நடந்திருக்க கூடாது. ஆயிருக்க கூடாது. மேகலா எனக்கு தான், மேகலா எனக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? என்ன வேணும்? மேகலா இருக்காங்களா? மேகலா உள்ளதான் இருக்கா. மேகலா. என்ன பாட்டி? யாரோ வந்திருக்காங்க பாரு. யார் பாட்டி? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ உள்ள வா. வர உள்ள வா. அம்மா, பாட்டி, அம்மா. அம்மா, நான் அடிக்கடி சொல்வேல என் ஃப்ரெண்ட் நீலிமான்னு. இவதாம்மா. இவ வீட்ல தான் ஆந்திரால தங்கி இருந்தேன். நீலிமா, என் அம்மா, என் பாட்டி. வணக்கம்மா. வணக்கம் பாட்டி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். சரி வா, உட்காரு. வா. உட்காருப்பா. உட்காரு. இவன் என் பிரதர். பிரதரா? உனக்கு தெரியாது, என்னோட கசின். பேர் ஷியாம். வணக்கம்மா. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? அது வந்து அதுமா படிச்சு முடிச்சிட்டு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? அம்மா, நீலிமா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா தெரியுமா? கடைசியில நான் சென்னைக்கு வரதுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பி வச்சது கூட இவதான். என்ன மேகலா, இதெல்லாம் இப்ப சொல்லணுமா உங்ககிட்ட? இல்லம்மா, என் பொண்ணு குடும்பத்தை விட்டு கஷ்டப்பட்டப்போ உன்ன மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அந்த உதவிக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அப்படி நீலிமா, என்ன விசேஷம்? மேகலா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்திருக்கேன். என்ன நீலிமா? இல்ல, அவனுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல. அவன் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன படிச்சிருக்கீங்க ஷாம்? பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஓஹோ. இங்க சென்னையிலே தங்கி அவனுக்கு ஜாப் தேடலான்னு இருக்கோம். அதுக்காக இந்த வீட்லயே தங்கி நாங்க 2 பேரும் ஜாப் தேடலாமே. ஐயோ, இது ஒரு விஷயம்னு நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கியா? தாராளமா தங்கலாம். ஆமாமா, நீ என் பொண்ணுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. நீங்க தங்கறதுக்கு என்ன யோசனை? தாராளமா தங்கலாமே. பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கலாம். அம்மா, சாப்பிடுறதுக்கு வீட்ல ஒண்ணு இல்ல, நான் போய் கடையில தான் வாங்கிட்டு வரேன். ஆமா, ஒண்ணும் வேண்டாமா. நீ சும்மா இல்லம்மா. பாட்டி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அம்மா, நானும் மேகலா கிட்ட பேசிட்டு வரேன். வா நீலிமா. மேகலா, நான் இங்க தங்கலாமான்னு கேட்டேன். ஆனா நீ என்னன்னா? என்ன இது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது உன் வீடு மாதிரி. நீ இங்க தங்கலாம்.
இந்த பெர்மிஷன் கேக்குற பாரு, அதான் எனக்கு கோபமா வருது. நீலிமா, நீ இந்த வீட்ல எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். உன்னையும் இந்த வீட்டு பொண்ணாதான் என் பாட்டியும் அம்மாவும் பாப்பாங்க. அது எனக்கு புரியுது மேகலா. ஆனா நான் கேட்க வந்தது வேற. என்ன கேளு. இல்ல, என்ன பத்தியும் நான் இருக்கிற அமைப்பை பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம எந்த நம்பிக்கையில என்ன தாராளமா தங்குன்னு சொன்ன. என்ன நீலிமா இது? எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நீ என் மேல எவ்வளவு அக்கறையும் அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னையே நான் நம்பலன்னா இது பாரு நீலிமா, உன் மேல துளி அளவு கூட நான் சந்தேகப்பட்டேன்னா அது எனக்கு தான் அசிங்கம். இந்தா, மரியாதையா இந்த காஃபியை சாப்பிட்டு இங்க வந்து செட்டில் ஆகுற வழியை பாரு. ஷாமு கொடுத்துட்டு வரேன். மாமா இந்தாங்க. என்ன மாமா இதோ மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கண்மணியோட கர்ப்பத்தை கலைக்கிறத பற்றி அங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதப்படி கண்மணி, அத்தை, மீன் குழம்பு ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல அத்தை. ஏன்? மீன் குழம்புக்கெல்லாம் ஒன்றும் அல்ல. உங்களுக்கு யார் மீன் குழம்பு தர போறாங்க? மீன் குழம்பு இருந்துச்சுன்னா மைக் டைசன் கூத்துறதுக்காக கேட்டேன். மைக் டைசன்? அவன் யார்? அவன் இந்த வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆளோ? அவன் இல்ல, அது அதான். அது ஒரு பூனைக்குட்டி. தினமும் அது இங்க வரும். அந்த பூனைக்கு தான் என் மருமக ஆசையா மைக் டைசன் பேர் வச்சிருக்கா. பூனையா? பாருங்க, துப்புற வெள்ளம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அந்த பூனை மேல நாங்க உயிரே வச்சிருக்கோம். அந்த பூனையும் எங்க மேல அன்பு வச்சிருக்கு. அது பட்டினியா கிடந்தா எங்க மனசு தாங்காது. அதுக்கு தான் தினமும் நாங்க இங்க மீன் குழம்பு வைப்போம். அதுவும் திருட்டுத்தனமா வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஆமா, கட்டின புருஷன் பெத்த புள்ள எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு பூனைக்கெல்லாம் மீன் குழம்பு வச்சு கொடுத்துற அளவுக்கு ஆயிட்டீங்களா? அது எங்க பழக்கம். யார் எங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாலும், அது பூனைக்குட்டியா இருந்தாலும் சரி, நாய்க்குட்டியா இருந்தாலும் சரி, நாங்களும் பிரியம் வச்சிருவோம். நானும் என் மருமகளும் அப்படி பழகிட்டோம். அதெல்லாம் சரி, என்ன விஷயம்? எங்க ஏரியா பக்கம் வந்து நோட்ட விடுற மாதிரி இருக்கு. போன இங்க வா. என்னதே தா பொண்ணா? கண்மணி, நீ போகாதம்மா, இங்கே இரு. அத்தை, மாமா ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ பேசணும்னு கூப்பிடுறாரு. போகலன்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுல்ல. என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மாமா. எவரு? நான் சொல்றத நல்லா பொறுமையா கேட்டுக்கணும். பிள்ளைங்கிறது ஒன்றும் பொம்மையெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளை உள்ள பெற்றுக்கிறதெல்லாம் அந்த பேர் வைக்கிறீங்களே பூனைக்கு, அந்த மாதிரி சமாச்சாரமும் கிடையாது. அது வந்து ஏதோ பூபதி வந்து அது அப்படி அப்படி ஆயிடுச்சு, அதை விடு. ஆனால் இதை வச்சு நம்ம உறவு முறைகளையெல்லாம் புதுப்பிச்சுக்கலாம் அப்படி இப்படின்லாம் கனவு காணாதீங்க. அது நடக்காது. அதனால கர்ப்பத்தை கலைச்சிரு. என்ன? உங்க வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா மாமா?
ஐயோ அத்தை, அத்தை, எனக்கு மயக்கம் வருது அத்தை. ஐயோ உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா? கடவுளே அத்தை, கடவுளே கடவுளே நான் என்ன செய்வேன் கடவுளே? ஐயோ இந்த பூமி அப்படியே பொழுது என்ன உள்ள இழுத்துற கூடாதா? அப்படியே சுனாமி வந்து என்ன கொண்டு போயிட கூடாதா? ஐயோ இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? எதுக்கு பூகம்பம் சுனாமி எல்லாம் கூப்பிடுறேன்? ஐயோ நீங்க சொன்ன வார்த்தையை பொறுத்துக்க முடியாம தான் என் மருமக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கா. நல்லா இருந்தவளே இப்படி புலம்ப வச்சுட்டீங்களே பாவி. மாமா, இந்த வீட்டோட வாரிசு என் வயித்துல வளருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். உங்கள மாதிரியே நிறத்தோட, உங்கள மாதிரியே கம்பீரத்தோட, உங்கள மாதிரியே சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற ஒரு அழகான ஆம்பளை புள்ள வேணும்னு நான் ஆசைப்பட்டனே மாமா. நீங்க என்ன வெறுத்தாலும் உங்க பேருன, உங்க குல கொழுந்த, உங்க ரத்தத்தை, உங்க குடும்ப வாரிச வெறுக்க மாட்டீங்கன்னு நினைச்சனே மாமா. இப்படி என் காதுல வெந்நீரை ஊத்திட்டீங்களே மாமா. நான் எப்போ உன் காதுல வெந்நீரை ஊத்துறேன்? என்ன சொல்ற நீ? கூறுகட்ட மனுஷா, கூறுகட்ட மனுஷா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது உங்க மரம் மண்டைக்கு புரியலையா? நேத்து ராத்திரி என் மருமக கண்மணி என்ன சொன்னா தெரியுமா? இந்த பிள்ளைய பெத்து நான் மாமா கையில கொடுக்கணும், பிரசவத்துல நான் செத்தா கூட பரவாயில்ல, என் மாமா தண்டபாணி மடியில துள்ளி விளையாட ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கறது தான் என்னுடைய ஒரே லட்சியம்னு சொன்னாலே. ஐயோ அத்தை, அது மட்டுமா சொன்னேன்? இந்த பிள்ளை மாமா மாதிரியே பெரிய பைனான்சியரா, ஆயிரத்த லட்சமா லட்சத்த கோடியா மாத்திர இந்த உலகத்தையே வியக்க வைக்கிற ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தியா வரணும்னு நான் ஆசைப்பட்டத உங்ககிட்ட சொன்னனே, அதையும் சொல்லுங்க அத்தை. கேட்டீங்களா? கேட்டீங்களா? இப்படி எல்லாம் உங்க பேரனை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கிற கண்மணியை பார்த்து கர்ப்பத்தை கலைச்சிட்டு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களே. நீங்களா ஒரு மனுஷனா? உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு தாத்தாவும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கவே மாட்டான். ஐயோ உங்களை என்ன செய்வேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த பாருங்க, நீங்க முதல்ல சாமி ரூமுக்கு போய் மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. போங்க, முழிக்காதீங்க, போங்க. கர்ப்பத்தை கலைக்கிறது கலைக்கிறது கர்ப்பத்துக்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது தப்பு? போங்க. மாமா இப்படி சொல்லிட்டாரு.